வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. இந்த விஸ்வாவசு ஆவணி மாதம் காலம் 17 ஆகஸ்ட் 2025 முதல் 17 செப்டம்பர் 2025 வரை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களை ஏதோ ஒரு ஆவி தான் வழி நடத்துது. ஆமாம், உங்களுடைய தந்தை வழியிலிருந்து வந்த ஆவி, தாய் வழி உறவின் வழியாக தானே தந்தையே வராரு. அதனால் தாய் வழியிலிருந்து வந்த தந்தை, அந்த தந்தை வகையிலேருந்து ஏதோ ஒரு ஆவி தான் உங்களை இன்றைக்கி வந்த மாதம் வழிநடத்துது. கற்பனை சிறகடிச்சு பறக்குது, ரெக்க கட்டி பறக்குது. அடி அண்ணாமலை சைக்கிள் தான். ஆமாம், அப்படி தான் கற்பனை. ஐயோ போயா, இனிமேல் ஸ்விம்மிங் பூல் வச்சு வீடு கட்டணும் அப்படி இருக்கணும். ஈஸியாக இல்லையா? வீக்கெண்டில் போய் 2 பெக்கு போடுறதுக்கு அங்கே ஏதாவது ஒன்று ஒரு கிரவுண்டு வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணனையா. அப்போ தான் அங்கே போய் ஒரு ஸ்காட்ச் அப்படி ஓப்பன் பண்ண சிவாஸ் ரீகல் அப்படி போட்டு வரணையா. அப்படி இதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதமே. இது யோக ஜாதகத்துக்கு. நடுத்தர ஜாதகம் அப்புறமா அந்த 3 கேட்டகரி இருக்குது இல்லையா, ஹெச்ஐஜி, எம்ஐஜி, எல்ஐஜி. நான் முன்னாடி சொன்னது ஹெச்ஐஜிக்கு. அப்புறம் எம்ஐஜிக்கு ஒன்று வேணாங்க, நம்ம டாஸ்மாகில் ஒரு கோட்டரை வாங்கி வச்சுட்டு இளையராஜா பாட்டு போட்டாலே ஈஸியாக இல்லை. கிளப் ஹவுஸில் உட்காந்த மாதிரி தாங்க இருக்கும் நைட்டு 1 மணி வரலும். அப்படி இருக்குது அப்படி. ஆக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி உங்களுடைய முயற்சியை வைத்து தான் நடக்கிறது. சாதாரண முயற்சி இல்லைங்க, பகீரத முயற்சின்னு சொல்லுவாங்க. எப்படி கங்கையை ஆகாயத்திலிருந்து கொண்டு வந்தான பகீரதன் என்ற ஒருவன், அப்படி பகீரத முயற்சி பண்ணுறீங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி திருவினையாக்கும் டெய்லி 1,08,008 முறை எழுதுறீங்க. ஸ்ரீராம ஜெயம் மாதிரி முயற்சி திருவினையாக்கும். அந்த முயற்சியில் பாதி நிச்சயம் திருவினை ஆகும், ஆகாமலாம் இருக்காது. இந்த மாதம் குடும்பம் எங்கிருந்தோ ஒரு கடன் பெற்றோ ஒரு நகையை அடமானம் வச்சோ தான் இந்த மாதம் குடும்பத்தை நடத்த முடியும். சரி, அந்த நகையை அடமானம் வைக்கிறதுக்காவது நகை இருக்குல்ல, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? பொறுத்து பார்த்தீங்க, செலவுக்கான பணம் வரல. சரி, நகையை அடமானம் வச்சிரும், வைங்க. அடுத்தது இளைய சகோதரிகள், இல்லைன்னா பெண் சகோதரி மாதிரி நினைக்கிற பெண், அவங்க மூலமாக ஒரு பொருள் உதவி வருது. பிறகு தாய்க்கும் உடல்நல பாதிப்பு இந்த மாதம் வருது. பிறகு கணவன் மனைவி உறவு நிலையில் பெருத்த சண்டை இந்த மாதம் சந்திக்க போகிறீங்க. ஒன்று நீங்கள் அந்த அம்மாவை அடிச்சிட்டேன்னு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லைனாக்கா அந்த அம்மாவை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு உங்களை அந்த அம்மா அடிச்சிட்டாங்கன்னு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என் மனைவி என்னை அடித்து விட்டால் அப்படின்னு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். என் கணவர் என்னை அடித்து விட்டார் என்று அந்த அம்மா போகலாம். அதுக்கான வாய்ப்பு உண்டு. காவல்துறை சேமநல நிதின்னு ஒன்று வச்சுருக்காங்க காவல்துறையில். அதில் நீங்கள் ஒரு 5,000 ரூபா போட்டு வரணும் இந்த மாதம் போய். திருப்பதியில் மட்டும்தான் உண்டியலுக்கு நடக்கூடாது, காவல் நிலையங்களில் கூட ஒரு சேமநல உண்டின்னு இருக்குது. அந்த உண்டியில் ஒரு 5,000 ரூபா போடுங்க, போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி சண்டைனால உண்டு, கார் பார்க்கிங் சண்டைனாலேயும் உண்டு, தொழில் ரீதியான சண்டைனாலேயும் உண்டு. பிறகு கடன், அந்த கடன் அது மூலமாக இந்த மாதத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யப்படும். அது கோல்டு பிளெட்ஜ் லோன், நகை அடமான கடன் அப்படி வருது. பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு கருச்சிதைவு நிறைய வரும். எப்படி வரும்? கருச்சிதைவு நிறைய ஏற்படும். பீரியட்ஸ் ப்ராப்ளம் நிறைய வரும். நிறைய ரத்தப்போக்கு நிறைய இருக்கும் இந்த மாதம். பிறகு பார்ட்னர்ஸ் எல்லாமே உங்களுக்கு விலகி போகிறோம்ப்பா, இனிமேல் வேணாம்ப்பா தொழில், 6 மாதத்தில் நீ நல்லா வந்துடுன்னு சொன்னால் 7 மாதம் ஆச்சு வரலையப்பா, வேணாம்ப்பா, எங்கள் ஷேரை கொடுத்துரு, நாங்கள் போகிறோம், இல்லைன்னா எங்கள் ஷேர் போனாலும் போச்சு போ, எங்களுக்கு வேணாம் இனிமேல் அப்படின்னு விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியான பார்ட்னர்ஸ். பிறகு ஆயுள் பிரச்சனை இல்லை இந்த மாதம், ஆரோக்கியம் பிரச்சனை இல்லை, நோய்க்கு வந்தாலும் தீர்வு உண்டு. தூரதேசம், வெளி மாநிலம், வெளிநாட்டிலிருந்து ஏதோ ஒரு உதவிக்கரம் வருகிறது. செய்தொழிலில் உள்ளவங்க, உத்தியோகத்தில் உள்ளவங்க இந்த மாதம் சண்டை போட்டு தான் தொழிலில் ஜெயிக்கணும். லாபம் உண்டு, இந்த மாதம் லாபம் உண்டு. ஆனால் எதிர்பார்த்த லாபத்தை விட ஏதோ கையை கடிக்காமல் போச்சுன்னா போதுங்கிற அளவுக்கு லாபம் உண்டு. சேமிப்பு ஏதாவது பண்ண முடியுமா இந்த மாதம்? உங்களால் சேமிப்பு என்பதை ஏதாவது செய்ய முடியுமா இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஆகாயத்தில் நான் பார்க்குறேன். அப்படியே இங்கேருந்து டெலஸ்கோப் வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே டெலஸ்கோப் இப்போ உங்கள்கிட்ட பேசும்போதே டெலஸ்கோப்பில் பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே என் பிரெயினில் இது ரிசீவ் ஆகுது, அங்கேருந்து தகவல். ஒரு 100 ரூபாவாவது சேமிக்க முடியும் இந்த மாதம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது அடிப்படை ஜாதக ராஜயோக ஜாதகமாக ராஜயோக திசையாக இருந்தாக்க ₹1,00,000 சேமிச்சிடலாம், அது வேறு. கோடி ரூபாயோட சேமிச்சிடலாம், அது வேறு. அது உங்கள் ஜாதகத்தினுடைய அந்த வெயிட்டேஜை பொறுத்து. பிறகு இதுதான் இந்த மாதத்தினுடைய உங்களுடைய பலாபலன். நன்றி.